ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றம் உச்சத்தை எட்டியுள்ளது. இதன் காரணமாக பிரித்தானிய ஏர்வேஸ் நிறுவனம் துபாய் உள்ளிட்ட நாடுகளுக்கு பயணம் செய்யவிருந்த பயணிகளுக்கு அவசர அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. போர் அனர்த்தம் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளின் வான்பரப்பும் மூடப்பட்டது. இதனால் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லவிருந்த சுமார் அரைவாசிக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளுக்கு அவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு தனது நாட்டு பிரஜைகளை பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சு எச்சரித்துள்ளது. அத்துடன் அங்கிருக்கும் பிரித்தானிய பிரஜைகள் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இவ்வாறான நிலையில் நிலைமையை தீவிரமாக கண்காணித்து வருவதாக கூறியுள்ள பிரித்தானிய ஏர்வேஸ் மார்ச் மாதம் 15 வரை பயணம் செய்யவிருந்த பயணிகளுக்கு சலுகைகளை அறிவித்துள்ளது. லண்டன் ஹீத்ரோவிலிருந்து துபாய், அபுதாபி, ஓமன், பஹ்ரைன், டோஹா அல்லது டெல் அவிவ் ஆகிய நகரங்களுக்கு மார்ச் மாதம் 15 வரை பயணம் செய்யவிருந்தவர்கள் எவ்வித மேலதிக கட்டணமுமின்றி மார்ச் மாதம் 29 முன்பாக தங்களது பயண திகதியை மாற்றிக்கொள்ளலாம். மார்ச் 8 வரை பயணம் செய்யவிருந்த பயணிகள் தங்களது பயணத்தை ரத்து செய்து முழு பணத்தையும் பெற்றுக்கொள்ள விண்ணப்பிக்கலாம். மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள சுமார் 1 லட்சம் பிரித்தானிய பிரஜைகளை அவசரமாக வெளியேற்றுவதற்கான திட்டங்களை அதிகாரிகள் வகுத்து வருகின்றனர். தற்போதைய நிலவரப்படி சுமார் 3 லட்சம் பிரித்தானிய பிரஜைகள் ஈரான் இலக்கு வைத்துள்ள வளைகுடா நாடுகளில் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலதிக விவரங்கள் மற்றும் உதவிகளுக்கு பிரித்தானிய ஏர்வேஸின் அவசர உதவி இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது.